ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக உபாகமம் 7வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். கானான் தேசத்தை சுதந்திரிக்க போகின்ற இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மோசே கூறின வார்த்தைகள் இவைகள். நீங்கள் சுதந்திரிக்க போகின்ற தேசத்தில் உங்களுக்கு எதிராயிருக்கின்ற ஜனங்கள் மிக திரள் கூட்டமாயிருந்தாலோ, உங்களை விட பலத்தவர்களாயிருந்தாலோ, நீங்கள் அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். எகிப்து தேசத்தில் அவர் செய்த காரியங்களை நினைத்து பாருங்கள். செங்கடலுக்கு முன்பாக உங்களை அற்புதமாய் வழி திறந்து நடத்தி கொண்டு வந்த விதத்தை நினைத்து பாருங்கள் என்று ஆண்டவர் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் அவர்களுக்கு நினைப்பூட்டி, தேவனுடைய ஜனங்கள் ஆண்டவர் கொடுத்த தேசத்தை சுதந்திரிக்கும் போது பயப்படாதிருக்கும்படி அவர்களுக்கு திடன் சொல்லி இருக்கின்றார். இதே வார்த்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கும் ஆண்டவர் கொடுக்கின்றார். எந்த மனிதனை பார்த்தும் பயப்பட வேண்டியதில்லை. ஒருவேளை ஒரு திரள் கூட்டமான மனிதர்கள் எதிராக இருந்தாலும் அஞ்ச வேண்டியதில்லை. நம்மை பார்க்கலும் மிக பலம் பொருந்திய மனிதர்கள் நமக்கு எதிராக நின்றாலும் நாம் ஒன்றுக்கும் கலங்க வேண்டியதில்லை. நாம் பலவீனர்கள்தான். நம்மால் பெரிதாக ஒன்றும் சாதிக்க முடியாது என்பதும் உண்மைதான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். நம்முடைய காரியங்களை அவரே பார்த்து கொள்வார். ஆகவே திடன் கொண்டு இந்த நாளில் முன்னேறி செல்லுவோம். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருந்து வெற்றி சிறக்க பண்ணுவார். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் பிரச்சனைகளும் மிக பெரிதா இருந்தாலும் அதை பார்க்கலும் பெரிய தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காய், எங்களுக்குள்ளே இருப்பதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய வல்லமையும் பயங்கரமுமான கிரியைகளை நீர் வெளிப்படுத்தும்படி எங்கள் காரியங்களை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். ஜெயமாய் நடத்தும். இயேசு கிறிஸ்துவிலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.